ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் ஒரு நாள் முன்னாடி லான்ச் ஆன நம்ம இந்தியாவுடைய லாவா அக்னி 3ங்கிற 5G ஃபோன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்குது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டூயல் AMOLED ஸ்க்ரீன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் 2 ஸ்க்ரீன் வந்து இருக்குது. இந்த ஃபோன் வந்து 23,000 25,000 வரைக்கும் இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்குது. லைட்டு மெஜெண்டா ஒயிட்டுங்கிற 2 கலரில் வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GB வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மல்டி டாஸ்கிங் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஆப்பை வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வெர்ச்சுவல் ரேம் வந்து 8GB கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து தான் இந்த 8GB வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே டெடிகேட்டாக இருக்க ரேம் தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த விதத்தில் இவங்க கொடுத்துக்கிறது 8GB வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷன். ஸோ லைட்டான யூசர் நார்மலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 128GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறையா ஃபைல்ஸ் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் 256GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்குது. ஏன்னா கார்ட் ஸ்லாட் வந்து இதில் கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. அது இல்லாமல் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா UFS 3.1 வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. ஸோ இவங்க வந்து கஸ்டம் OS வந்து XOS வந்து கொடுப்பாங்க. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Android 15, 16, 17 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்ரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 5000 லெவல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோன்லேயும் பார்த்தா அப்படின்னா 5000 வந்து மில்லியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் 66 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனை இவங்க டெஸ்ட் பண்ணதில் 53 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன் அண்ட் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். சரி, இந்த ஃபோன் வந்து ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 42 ஹவர்ஸ் வந்து டாக் டைம் வந்து பேச முடியும். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வந்து யூடியூப் ப்ளேபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 15 டேஸ் வந்து ஸ்டாண்ட் பை டைமில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் வந்து ஒரு மிட் ரேஞ்சு ஸ்பெஷல் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek உடைய D7300Xங்கிற சிப்செட் தான். ஸோ இதில் எக்ஸ்னா என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து மல்டிபிள் டிஸ்பிளே வரதுக்கு தான் வந்து இந்த எக்ஸுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்க்ரீனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து D7300Xங்கிற மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டான சிப்செட் தான். ஆக்டா கோர் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலமாக ரெகுலராக இருக்கிற எல்லா டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸலண்ட்டாக சப்போர்ட் பண்ணும். ஆனால் இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து கிடையாது. அது இல்லாமல் D7300 ஏற்கனவே இருக்குது. அதை விட வந்து பார்த்தோம் அப்படின்னா 20% வந்து ஃபாஸ்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 GHz ஸ்பீட். அண்ட் கேமிங்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல சூட்டபிளான ஃபோன். ஸோ கேமிங்கோடைய ஜிபி பார்த்தோம் அப்படின்னா ARM Mali G615 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோனுடைய ஸ்பெஷலே பார்த்தோம் அப்படின்னா 2 டிஸ்பிளே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரைமரி டிஸ்பிளே வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து 6.78 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து 3D கவுடு டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் வந்து 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து AMOLED வந்து பேனல் வந்து 2த்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDRக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 429 PPA வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீக் நிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1200 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டர் விசிபிலிட்டிக்கு வந்து 1200 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி டிஸ்பிளே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பேக் டிஸ்பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 1.74 ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து PPA வந்து 336 PPA வந்து கொடுத்துருக்காங்க. 16.7 மில்லியன் கலர் சப்போர்ட் இருக்குது. இந்த பேக்கில் இருக்கிற டிஸ்பிளே மூலமாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா
நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து உங்களுடைய ரியர் கேமரா, ஏன்னா இதில் ரியர் கேமரா வந்து சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சோனி சென்சார் மூலமாக நீங்கள் பேக் டிஸ்பிளேயில் அழகான செல்ஃபி பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ண முடியும். குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளேல பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ண முடியும். அலாரம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், டைமர். ஸோ இந்த மாதிரி எல்லா ரெடிமேட் டாஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக் டிஸ்பிளேல பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டூயல் AMOLED ஸ்க்ரீன் வந்து இதில் இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. 50 MB வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. OIS EASக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் சோனி சென்சார் வந்து IMX883 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஹை குவாலிட்டி வந்து பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். அது இல்லாமல் 8 MB வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. 8 MB டெலிஃபோட்டிக் கேமரா லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. 30x வந்து சூப்பர் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 4K வீடியோ வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் வீடியோ மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசிக்கான எல்லா கேமரா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 MB வந்து செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் LED ஃப்ளாஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 LED கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவுக்கு ஒரு LED, அதுக்கப்புறம் செல்ஃபி கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் டைப்பில் LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ செல்ஃபியில் நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும், 4K வந்து பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக கேமராவோட ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2 வேரியண்ட்டில் வருது. நீங்கள் 8GB 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 23,000 இருக்குது. அதுவே நீங்கள் 8GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,000 இருக்குது. இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்ஜர் வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இன்னும் ஒரு 2000 வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GB 128GBக்கு 21,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸு. இப்போ இந்த ஃபோனுடைய வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 212 கிராம் வந்து வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து 200க்கு கீழே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இதனோட வெயிட் வந்து 212 கிராம். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.80 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து டைப் C வந்து போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் IBD சிம் ஸ்லாட் வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தமே 2 ஸ்லாட் தான் இருக்குது. அதுவும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்குது. ஸோ IBD சிம் ஸ்லாட் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டால்ஃபி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டால்ஃபி அட்மாஸ் இருந்துச்சு அப்படின்னா சவுண்ட் சிஸ்டம் வந்து கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நெட் கனெக்டிவிட்டிக்கான பேசிக்கான வைஃபை, GPS, ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து டைப் C ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 year ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் அண்ட் ரிப்பேர் அப்படின்னா அவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குற சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. இது வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAM லாக் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் அது ரேமில் தான் வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு ஆப்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் ரேம் லாக் மூலமாக வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகமான ஆப்ஸ் வந்து போட்டீங்க அப்படின்னா பேட்டரி வந்து உங்களுக்கு டவுன் ஆகும். ஸோ நீங்கள் எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸை இந்த ரேம் லாக் மூலமாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஆப் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் லாக் வந்து இவங்களே கொடுக்கறதுனால உங்களுக்கு ப்ரைவேசி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து ஆப் லாக் அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேயோ அல்லது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லேயோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ அது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இன்பில்டாக வர ஆப் லாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனுடைய எந்த அப்ளிகேஷனையும் வந்து லாக் பண்ண முடியும். ஸோ அது வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் OTGக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஸ்பெஷல் கீ வந்து ஆக்ஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் கீயில் 3 விதமான வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் கிளிக்கு, டபுள் கிளிக்கு, லாங் ப்ரெஸ்ஸுங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனை வச்சு நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஆக்ஷன் கீயை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே கீயில் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக ரெக்கார்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும், வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிங் ஆப்ஷன், வைப்ரேஷன், இது எல்லாமே வந்து இந்த ஒரே கீயில் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபோனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சராக சொல்லலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்னங்கிறத பார்ப்போம். இந்த லாவா அக்னி 3 பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் ஒரு ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது இதில் என்னென்ன ட்ராபேக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து 128 GB வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செகண்ட் வேரியண்ட் 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் யூசர், ரெகுலர் யூசருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூவே தெரியாது. அதுவும் இல்லாமல் 256 GBங்கிறது மாஸ் ஸ்டோரேஜ். அதையும் தாண்டி எனக்கு மெமரி பத்தலை நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு லைட்டான இஷ்யூவாக இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருக்காது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து மேக்ஸிமம் 4K வீடியோ வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து 8K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, FM ரேடியோக்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K ரெசல்யூஷன் கொடுக்கலாம். பட் ஏன் கொடுக்கலன்னு தெரில, ஃபுல் HD வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்த் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். ஸோ லாவா அக்னி 2 மாடல் வந்து ஏற்கனவே ஹிட்டு. ஸோ இப்போ இந்த அக்னி 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராண்டட் வந்து ஃபஸ்ட்டு லாவா வந்து இந்தியன் பிராண்ட், நம்மளுடைய சைனா கம்பெனிக்கான ஒரு பெஸ்ட்டு காம்படிட்டர்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாவாவோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ பிராண்டட் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் ஸ்பெஷலாக பார்த்தோன்னா டூயல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வரதுக்கு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா வந்து சோனி சென்சார் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் டிசைன் டிஸ்பிளே ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 212 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லிம்மான, அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வெயிட் வந்து ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபோன் வந்து ஒரு ஹெட்செட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் சார்ஜர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து சார்ஜர் வேணும் அப்படின்னா அதில் வரும். இல்லை நீங்கள் சார்ஜர் வேண்டாம் அப்படின்னா ஒரு 2000 வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்ஷன் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் இருக்குது. தென் யூசர் கைட் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வர அக்டோபர் 9 வந்து மறுபடியும் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ வாங்க நினைக்கிறவங்க வந்து அமேசானில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.